அடுத்த முக்கியமான ரெக்கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோ டீச்சிங் ஸ்கில்ஸ் ரெக்கார்டு. ஸோ ஒரு ஆசிரியருக்கு தேவையானது டீச்சிங் ஸ்கில். அதிலே பார்த்திங்கன்னா நிறைய டீச்சிங் அப்படின்றது ஒரு ப்ராடர் டேர்ம், டீச்சிங் ஸ்கில்ஸுன்றது ஒரு ப்ராடர் டேர்ம். அதுக்கு கீழே நிறைய சின்ன சின்ன ஸ்கில்ஸ் இருக்குது. நூற்றுக்கணக்கான மைக்ரோ டீச்சிங் ஸ்கில்ஸ் இருக்குது. அதில் மிகவும் முக்கியமாக ஒரு 13 ஸ்கில்ஸ் இருக்குது. அதுலேயும் நம்மளோட யூனிவர்சிட்டி நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணது ஒரு 7 ஸ்கில்ஸ் இருக்குது. அவசியம் நம்ம ரெக்கார்டில் எழுத வேண்டியது ஒரு 7 ஸ்கில்ஸ். மைக்ரோ டீச்சிங்கும் பார்த்திங்கன்னா லெவல் 1 லெவல் 2 2 லெவலில் எழுதணும். அதாவது 6th 7th 8th 3 கிளாஸஸில் ஏதாவது ஒரு கிளாஸ்க்கு மைக்ரோ டீச்சிங் ஸ்கில் ரெக்கார்டு எழுதணும். அதே மாதிரி 9th 10th ஒரு மைக்ரோ டீச்சிங் ஸ்கில் ரெக்கார்டு எழுதணும். இது வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ்க்கு அவங்கவுங்க லெவலோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எழுதிக்கணும். ஸோ இந்த மைக்ரோ டீச்சிங் ஸ்கில்ஸில் என்னென்ன 7 ஸ்கில்ஸை பற்றி நம்ம ரெக்கார்டு எழுதணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கில் ஆஃப் இன்ட்ரடக்ஷன், அதாவது ஒரு பாடத்தை தொடங்கும் திறன் அப்படின்றது தான் அந்த நுண்ணிலை கற்பித்தல். தமிழில் வந்து மைக்ரோ டீச்சிங்க்கு நுண்ணிலை கற்பித்தல். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கில் என்ன, ஃபஸ்ட்டு திறன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கில் ஆஃப் இன்ட்ரடக்ஷன், அதாவது பாடம் தொடங்கும் திறன். ரெண்டாவது ஸ்கில் ஆஃப் எக்ஸ்பிளைனிங், பாடத்தை விளக்கும் திறன். மூணாவது ஸ்கில் ஆஃப் ப்ராப்பிங் கொஸ்டின்ஸ், கிளர் வினா திறன். நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் ஆஃப் ஸ்டிமுலஸ் வேரியேஷன், பல்வகை தூண்டல் திறன். அஞ்சாவது ஸ்கில் வந்து ஸ்கில் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், வலுவூட்டிகளை பயன்படுத்தும் திறன். ஆறாவது ஸ்கில் என்னன்னு பார்த்தோன்னா ஸ்கில் ஆஃப் பிளாக் போர்டு யூசேஜ், கரும்பலகையை பயன்படுத்தும் திறன். ஏழாவது ஸ்கில் ஆஃப் அச்சீவிங் க்ளோஷர், அதாவது பாடத்தை முடிக்கும் திறன். ஸோ இந்த 7 ஸ்கில்ஸ்க்கும் நிறைய சப் காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து மைக்ரோ டீச்சிங் ஸ்கில்லோட எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும். அதுக்கு எபிசோடுன்னு ஒரு பிளான் எழுதணும். அந்த பிளானுக்கு பேர், மைக்ரோ டீச்சிங் லெசன் பிளானுக்கு பேர் எபிசோடு, நிகழ்வுன்னு பேர். அதுக்கடுத்து கோடிங் ஷீட்டு மார்க் பண்ணணும்.